வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்வெஸ்ட், பேரோ, டிரான்சாக்ட், ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்கிறாங்க ஜியோ ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை. இன்வெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட், இந்த மணி மார்க்கெட், இதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த செக்ஷனுக்குள்ளே அதுக்குள்ளே கொண்டு வராங்க. பாரோங்கிறது லோன்ஸ் கொடுக்கறது, ஹோம் லோன், லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, லோன் அகெயின்ஸ்ட் இடிஎஃப், லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வராங்க. டிரான்சாக்ட்ஸில் பேமெண்ட் சிஸ்டம், அவங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங், பிளானிங், அதுக்கப்புறம் டேப் அண்ட் பே, அப்புறம் யூபிஐ பேமெண்ட்ஸு, இது எல்லாமே இவங்க டிரான்சாக்டில் கொண்டு வராங்க. ப்ரொடெக்ட்டுங்கிறதுல இன்சூரன்ஸஸ்க்குள்ளே கொண்டு வராங்க. லைஃப் இன்சூரன்ஸஸும் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸஸ் இருக்குது, அதே மாதிரி கார் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இன்சூரன்ஸஸ் இருக்குது. இதுதான் இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. இது போன வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்போது கூட ஆனுவலாக இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்து பேசும்போது கூட இப்படி ஒரு இதில் கேட்டகரைஸ் பண்ணி அவங்க பண்ணலை. அதில் இப்போ கொஞ்சம் கிளியராக பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போம். இந்த பாரோ அப்படிங்கிறது லெண்டிங் கொடுக்குறாங்க. இந்த லெண்டிங் கொடுக்கறது போன வருஷம் குவார்ட்டரில் 1206 கோடி ரூபா தான் லெண்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த Q2ல 2026 Q2ல 14,712 அப்படிங்கிற லெவலில் வந்திருக்கு. அப்போ இது Q1ல 11,000 இருந்தது. இப்போ இந்த குவார்ட்டருக்கு ஒரு 3,000 கூடி 14,000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட இந்த குவார்ட்டருக்கே கூடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எத்தனை எக்ஸில் 14 எக்ஸில் இது டெவலப் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இது பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். பட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு எகெயின் கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அது நமக்கு ரிட்டர்ன் பேக் கலெக்ஷன் போகும்போது தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது இவங்க 15,980 கோடி ரூபா அசெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 9 ஃபண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1,500 கோடி ரூபாயிலிருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 1,500 கோடி ரூபா எப்போ வந்ததுங்கிற டைம்லையும் நம்ம கொடுக்கல. அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் 167% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜியோ வழியாக டிரான்சாக்ஷன். அதுவுமே நமக்கு இது ஒரு ஒன்று தான். ஏன்னா நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நமக்கு சேஃபாகவும் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ் பண்ணும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடெக்டில் வரும்போது 347 கோடி ரூபா ப்ரீமியம் மாத்திரம் அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாலிசிஸ் 2.9 லட்சம் பாலிசிஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப் டு இது Q2 Q2 2026 கொண்டு வராங்க. இதில் இன்சூரன்ஸ் அலைன்ஸ் இன்சூரன்ஸோட தான் இவங்க ஜேவி பண்ணியிருக்கிறாங்க. 50% ஜேவின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இஷ்யூன்ஸ் பாரோயிங்ஸில் இஷ்யூன்ஸ் லெண்டிங்கில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் பேக் செக்யூர்ட் லோன் தான் நிறைய பண்ணுறதுனால ஓரளவுக்கு ரிட்டர்ன் கரெக்டாக வந்துடும். இல்லாட்டி நமக்கு அசெட் பேக்கப் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வருது. இன்னும் நமக்கு தெரியணும் ஹோம் லோன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, பர்சனல் லோன், அன்செக்யூர்ட் லோன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் நமக்கு தெரியணும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு இதில் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப பெருசாக நம்ம இதில் போடல. இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம போவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 343 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இது எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் இருக்குது. அனாலிசிஸ்ட் டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க 343ன்னு. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 305 அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது இன்னமும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் 32% பிஇயோட இதை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது இன்னும் அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி காட்டி இண்டிகேட் பண்ணுது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எது செஞ்சாலும் ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க. 1.2 1.3 அப்படிங்கிற பர்சன்டேஜ் லெவலுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். டெப்ட் டு ஈக்விட்டியும் 0.03 தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் டு ஃப்ரீ கம்பெனியோட கேட்டகரிஸ்குள்ளே இதை சேர்க்கலாம். ஆனால் 0.0 இல்லை, 0.03 கொஞ்சமாவது கடன் இருக்கு. பிஇ பார்க்கும்போது 119
இவங்களுடைய ஏர்னிங்ஸ்க்கு மேலே 120 டைம்ஸ் வந்து இவங்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் புக் வேல்யூக்கு பார்த்தோம்னா 1.4ன்னு வருது. ஸோ இப்போ புக் வேல்யூ பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பிஇயை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸை பார்க்கும்போது இது நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு அப்படி எந்த அளவுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.58 அப்படிங்கும்போது இது ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அனாலிசிஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் அவங்களுடைய ரெவென்யூ அவங்க எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இபிஎஸ்ஸை பற்றின எந்த தகவலும் இல்லை இதில். இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 44.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 0.9% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் எடுக்கிறதுல தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம். இப்போ Q to Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க 619 கோடி ரூபா போன Qல இருந்தது. செப்டம்பரில் 1002 கோடி ரூபாயா வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலேயே ஆயிருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டபுள் ஆயிருக்கு. 1.1 போன தடவை 0.5 1.1. இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தா 0.26 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் தான் இருக்குது. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட்டடாக இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் அப்படின்னு சொன்னால் மேலே உடச்சி ஏறுவாங்களாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் தான். அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னா ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். புக் வேல்யூக்கு எடுத்துகிட்டு போகலாம். புக் வேல்யூக்கு நமக்கு வந்து 4.55 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனால் கூட புக் வேல்யூ 215 இருக்குது. 200ன்னு நம்ம வச்சா கூட 4னா கூட இது ஒரு நல்ல பெரிய லெவலில் தான் போகும். அட்லீஸ்ட் 2.5ன்னு வந்தால் கூட அது ஒரு பெரிய லெவலில் தான் போகும். பட் இப்போ வந்து இது ஸ்டாக்னேட்டடாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவையும் செப்டம்பர் மாதம் இவன் கரெக்டாக பார்த்தோம்னா 1.1 1.1 1.1ன்னு வச்சிருக்கிறான். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், டிசம்பர் மார்ச் எல்லாம் 0.5 0.5 0.5ன்னு மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறான். இதில் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தோம்னா 2 டானுக்கு நமக்கு 2023லேருந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். 2 டான் முழுசாக கிடைக்குது. அப்போ நமக்கு இதே தான் ரிசல்ட் வருது. அப்போ இந்த 1.1க்கு வந்து பெரிய லெவலில் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு அக்கறை காட்டியிருப்பாங்களா, ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருப்பாங்களான்னா அது யோசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா இவன் டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்த 3 குவார்ட்டருக்கு 0.5 0.5ன்னு வச்சாருன்னா மேலே உடச்சி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு யோசனை எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இவன் அடுத்தடுத்த குவார்ட்டரில் இந்த பேட்டர்னை 0.5 1.1 அப்படிங்கிற இந்த பேட்டர்னை உடைச்சு ஹோல் நம்பருக்குள்ள ஃபுல்லாகவே கொண்டு வந்தாங்கன்னா ஒருவேளை மேலே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை கரெக்ஷனல் லீடு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் ஆனதுக்கு பிறகு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த ரிஸ்க்லாம் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.02% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 35% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஐஎஸ் 45% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் 6.5ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் 26.8ஆகவும் எஃப்ஐஎஸோட கரண்ட் ஹோல்டிங் 11.8ஆகவும் இருக்கு. ஸோ இப்போ இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 215, ஃபேர் ப்ரைஸ் 112, கரண்ட் ப்ரைஸ் 305ன்னு வருது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.72ன்னு வருது. ஸோ எப்போ வந்து 2 டச் பண்ணிட்டாங்களோ, ரேஷியோ வந்து நமக்கு 2 டச் பண்ணிட்டாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இவன் 2.72 இருக்கிறான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இவங்க நல்ல கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, நல்ல க்ரோத்தை வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து 2.5 தாண்டி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெவல் 1லேருந்து 1.5 1 1.25 1.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லெவலாகவும், செகண்ட் லெவலுங்கிறது 2.25 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் லெவலாகவும் பார்ப்போம். ஆனால் இப்போ இவன் வந்து 2.5 கடந்து தான் மேலே நிற்கிறான். இது வந்து ஒரு கீழே இருந்து மேலே ஏறி போய் நிற்கல, மேலேருந்து கீழே கரெக்ஷன் வந்து அப்படியே சைடு வேஸ்க்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ 2.5ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இவங்க வந்து அந்த க்ரோத்தை வந்து இவங்க ஷோ பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மேலே 4 5ன்னு கூட எடுத்துகிட்டு போகலாம் ட்ரேடர்ஸ். ஏன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு அது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பட் இவங்க வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் ரிசல்ட்டாகவே இருக்கிறதுனால இது வந்து கீழே மேலே எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோசனைக்குரியதாக இருக்குது. கீழே கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.
இப்ப நமக்கு வந்து 2.5 அப்படிங்கிற லெவல் வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 280 ஆகும். 1.5ன்னு வச்சோம்னா 168 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது. பார்ப்போம் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி இத அட்ஜஸ்ட் பண்ண போறாங்களா? இல்ல உடைக்கிறாங்களா? அப்படின்னு பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்றோம். 2.6ங்கிறது இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம். அதை ஆவரேஜ் பண்ணும்போது 0.65ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற 0.5யோட கம்பேர் பண்ணும்போது 0.1 கூட இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை இப்போ உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் 1.1 வந்து Q2 எடுத்திருக்காங்க. அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 0.5 கிட்டக்க கம்மியா இருக்கிறதுனால இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு வியூ. இன்னொரு வியூ நம்ம பார்க்கும்போது நமக்கு இவங்க பேட்டர்ன் செட் ஆயிட்டான்னு பார்த்தோம். அதனால தைரியமா மேலே எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாகவே தான் இருக்கு. பார்ப்போம். ஆனால் எது இதில் எப்படி ப்ளே பண்ணாலும் சரி ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம ரிஸ்கோட இருக்கோம் அசோசியேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறத நம்ம காட்டுறது 159லேருந்து 224 அப்படிங்கிறத காட்டுது. இப்போ அதை தாண்டி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க 305. சரி, அப்போ இந்த 305 என்ன தான் பண்ணுதுன்னா பிளாஸ்ட்னு என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த பிளாஸ்ட் ஃபார்முலாவில் பார்க்கும்போது 229, 286, 305 அப்படின்னு வருது. இப்போ இந்த 305ஓட கரெக்ஷன் எடுக்கிறான்னா 286, 229 அப்படிங்கிற லெவல் நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலே எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா 500க்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பிளாஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் கிடைக்குது. பட் இது பிளாஸ்டுக்கான அளவுக்கு இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏற்கனவே இருந்ததுக்கு தான் இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடியதை நம்ம வந்து இங்கே சார்ட்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம எடுத்துக்கிறது S2ல இருந்து பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஏன் பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம்னா பிபியோட பாட்டம் வரைக்கும் இந்த குவார்டர்ல அவன் டச் பண்ணியிருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா வந்துச்சு, அதாவது நல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சு, ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப் அப்படிங்கிற லெவலில் மார்க் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம ஓவர் வியூ பார்த்துருவோம். S2ங்கிறது 155லேருந்து 164, S2 S1 மிட் பாயிண்ட் 200லேருந்து 213, S1 259லேருந்து 271, பிபியோட பாட்டம் நம்ம பிபிக்கு ஜோன்னு போடுவோம். ஸோ அப்போ அதோட பாட்டம் அப்படிங்கிறது 325லேருந்து 338, பிரேக் பாயிண்ட் பிபிங்கிறது 400லேருந்து 417 அப்படிங்கிறது லெவலில் நமக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு லெவல்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இவன் போன குவார்ட்டருக்கு என்ன பண்ணியிருக்கிறான் நம்ம பார்ப்போம். மார்ச் மாதத்துலேருந்து அப்படியே ரைஸ் ஆனவே இவன் வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பிபியோட பாட்டம் டச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து கரெக்ஷனில் இருந்துகிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இவன் வந்து இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சுன்னா S1லையோ இல்லாட்டி அதுக்கு கீழே மிட் பாயிண்ட்லையோ சப்போர்ட் எடுக்கலாம். இந்த ஆவரேஜுக்கு கீழே கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் ஆகலாம். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பட் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கான ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா வந்துருச்சு. ட்ரேடர்ஸ் புக் வேல்யூக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப் அப்படிங்கிறது பிபி நமக்கு வந்து 400லேருந்து 417 இருக்கு. ஸோ இப்போ இவன் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 343ங்கிறது ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதமே அச்சீவ் பண்ணிட்டான். இப்போ திருப்பியும் அதே வேலை நடக்குமா அப்படிங்கிறது நம்ம யோசனைக்குரியது தான். எனிவே நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம். ரிஸ்க் இருக்குங்கிறதையும் புரிதலோட வாட்ச் பண்ணுவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.